ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியன் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி. யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஆனியன் போண்டா தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை ஆனியனில் ஈஸியாக செய்யக்கூடிய, சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸ்கூல் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு உடனடியாக நம்ம டீ போடுற நேரத்துக்கு செய்யக்கூடிய இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் நிறை குறைய நான் நிவர்த்தி பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆனியன் போண்டாவுக்கு தேவையானது முக்கியமான பொருளே வந்து வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நீள் வாக்கில் பெருசு பெருசாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நீள் வாக்கில் பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயங்களை. உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாயில் காரம் கம்மியாக இருக்குன்றனால ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது என்னோடய டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இது போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் போடுறேன். இப்போ இதை நல்லா பொடிசாக அறுத்து போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக வெட்டி போட்டுக்கலாம். இதிலே புதினா தழை இருந்தாலும் போடலாம். அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இஷ்டப்பட்டவங்க புதினா தலையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வெட்டி போட்டாச்சு. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த வெங்காயத்தை இந்த இதெல்லாம் வெட்டி போட்டதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இதை பெசரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆனியனை வந்து இதுக்கு தேவையான நம்ம இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதிலே பொடி வச்சுருந்தீங்கனாலும் போடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஏன் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்னா, முன்னாடியே வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு ஆப்ப சோடா போட்டிருக்கோம். இந்த ஆப்ப சோடா பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் இதெல்லாம் போட்ட பின்னாடி கைகளால் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்ல சாதம் பெசர்ற மாதிரி கைகளில் பெசர்னிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம வெங்காயம். இப்படி வந்த பின்னாடி நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்ட பின்னாடி அதே மாதிரியே பிசையணும். சாதத்தை பிசைகிற மாதிரியே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த நீர்ச்சத்து எல்லாமே வெளிப்பட்டு நல்லா வந்து ஈரப்பசை கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2வது 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம். 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். இல்லைனாக்கா 1 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் போட்டுக்கலாம். எந்த ரேஷியோ எது எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாம். அந்த 2 மாவையும் நம்ம மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பெசரியாச்சு. ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நடுத்தரமாக நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நம்ம சூடாக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எந்த கடாயில் நீங்கள் இரும்பு கடாயில் சுடுவீங்களோ இல்லை நான்ஸ்டிக்கில் சுட போகிறீங்களோ எதில் வேணால் சுட்டுக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஹையாக வைக்காமையும் ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது. நடுத்தரமாக வச்சிங்கன்னா ஒரே சீரான ஒரு நெருப்பு பதம் வச்சிங்கன்னா அந்த வேகிற பதமும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஹையாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக பொரிஞ்சு கரிஞ்சு போயிடும். உள்ளே வேகிறது இதாகவே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அதனால தான் ஒரே நடுத்தரமான தீயை வந்து நீங்கள் வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த போண்டாவை வந்து நம்ம ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம அப்படியே கைகளில் எடுத்து எப்படி நம்ம எந்த உருவமுமே செய்யாமல் உருண்டையாக உருட்டாமல் தப்பையாக தப்பாமல் ஓட்ட போடாமல் அப்படியே எடுத்து எப்படி போடுறோமோ அப்படியே போடுறது தான் இந்த ஆனியன் போண்டா. பார்க்குறதுக்கு ஆனியனில் அப்படியே செதறின மாதிரி இருக்கும். அதுதான் அதோட உண்மையான உருவமே. இது வந்து டீ கடை போண்டா அப்படின்னும் சொல்லலாம். டீ கடைங்களில் இது ரொம்பவே ஃபேமஸானது. இது டீ குடிக்கும்போது யாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆனியன் போண்டாவை. அதை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நடுத்தரமான எண்ணெய் பதத்தில் வெந்துக்கிட்டு இருக்குது. இது அப்படியே கீழே வந்து நல்லா செவந்து வேகட்டும். அப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது டீ குடிக்கும்போது இப்போ வந்து மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த ஆனியன் போண்டா செஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனியன் போண்டா பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்லை. டீ குடிக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா மனசுக்கு இதமாகவும் இருக்கும். இது டீ குடிக்கிற நேரத்துக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ஆனியன் வெங்காயம் வெட்டுற நேரத்துக்கு மட்டும்தான் நேரம், மற்றதுக்கு நேரம் கிடையாது. எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ வந்து கீழே நல்லா செவந்து வெந்துருச்சு. இப்போ அடியில் கூடி நல்லா மெதுவாக பிரட்டி விடுங்க. எண்ணெயில் வேலை செய்யும்போது நம்ம பதட்டம் இல்லாமல் மெதுவாக வந்து செய்யணும் எதையுமே.
நம்ம பதட்டத்தோடு எதுவுமே வேகமாக செஞ்சோம்னா நம்மளுக்கு எண்ணெயில் வேலை செய்யும்போது கொஞ்சம் பதட்டத்தை கம்மி பண்ணிக்கணும். அதனால் ஸ்லோவாக நல்லா மெதுவாக பிரட்டி விடுங்க. மெதுவாக வேகட்டும். இந்த எண்ணெய் சலசலப்பு போன உடனே நம்ம எல்லா வடைகளுமே எடுத்துடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு போயிடுச்சு. போண்டாவோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இதை இந்த இதில் நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை இதே மாதிரி ரேஷியோவில் இதே அளவுகளோட நீங்கள் மாவு வெங்காயம்லாம் போட்டு இந்த ஆனியன் போண்டாவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காரர்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடித்தமான இந்த ஆனியன் போண்டாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.